ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான பூண்டு மிளகு குழம்பு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, இரும்பலாக இருக்குன்னா நம்ம இந்த குழம்பு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சரியாகிட்டு வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 உரித்து வச்சுக்கலாம். பூண்டு 5லேருந்து ஒரு 20 பல்லு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. ஒரு கை கருவேப்பிலை, புளி ஒரு லெமன் சைஸுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 3 வரமிளகா சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, ஒரு கை கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வணக்கி விடுங்க. வணக்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சரி, தூள் பெருங்காயம் இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் வணக்கி ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். சூடாறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு கை கருவேப்பிலை, 3 வரமிளகா, உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் வணக்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மசாலா இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரம் நம்ம ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நமக்கு சுவையான ஆரோக்கியமான பூண்டு மிளகு குழம்பு ரெடி. சுட சுட சாதத்துக்குலாம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சளி, இரும்பல், தொண்டை வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.